இது ஒரு ரீசனா வச்சுட்டு மேரேஜ் பண்ணாம இருக்கிறது எந்த விதத்தில் சார்? உங்களுக்கே தெரியுதா நீங்க பொறுப்பு இல்லாம இருக்குன்னு? சார் இருக்கு சார். நான் என்னோட அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்காக தான் சார் நான் உழைக்க போறேன். இல்ல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க நீங்க? சார் இப்படி கேளு. எனக்கு டான்ஸ் தான் சார் ட்ரீம். டான்ஸ்க்காகவே எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு டான்ஸ்க்காக போறது. புடிங்க இருப்ப. அக்காவோட ட்ரீம் என்ன? அக்காக்கு வீட்டை பாத்துக்கிறது தான் சார் ட்ரீம். அது வீட்டை பாத்துக்கிட்டு பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. என்னடா நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் அவங்க சின்ன வயசுல இருந்து இல்லம்மா அக்கா எங்க ஒர்க் பண்றாங்க? அக்கா ஐடில தான் சார் ஒர்க் பண்றாங்க. ஐடில அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, டீம் லீடர் ஆகணும், ஒரு பெரிய ஒரு எம்என்சில போய் வேலை சார் பார்க்கணும். அதெல்லாம் இருக்கும் சார். அதுதான் அவங்களோட கனவு. நீங்க அவங்களோட கனவு என்னன்னு கேட்டா வீட்டை பாத்துக்கிறது தான் கனவுங்கிறீங்க. அது வீட்டை பாத்துக்கிறது பொறுப்பு. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல சார். பொறுப்பதான் கனவு மாதிரியே அவங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க ட்ரீம்ஸ சொன்னதே இல்லையே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே எங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க சார். அது காரணம் என்னன்னா குடும்ப பொறுப்புகள் வந்து அதிகமாயிட்டே பையில போயிட்டே இருக்கு. அதனால அவங்களோட தனி மனித கனவை வந்து அவங்க இறக்கிக்கிறாங்க. நீங்க 2 வருஷம் வேலை பார்த்தீங்க, ஒரு 15,000 சம்பளம் வாங்குனீங்க. அதுல ஒரு 5,000 ரூபாயோ 6,000 ரூபாயோ அக்கா இந்த மாசம் வீட்டு செலவுல இது 6,000 ரூபாய் எடுத்துக்க, நம்ம வீட்டு ரெண்ட் இதை வச்சு கொடுத்துக்க, இல்ல நம்ம சேவிங்ஸ்க்கு இதை வச்சுக்க நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கனவை நோக்கி போறதுக்கு உங்க யோசிக்க தோணி இருக்கும். நீங்க அது போல ஷேர் பண்ணாதனால அவங்களுக்கு என்ன தோணுன்னா, தங்கச்சி வேலை பார்த்தாலும் அவ வேலையை மட்டுமே பாத்துக்கிறான்னா அப்ப குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற வருது.